பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 2 அதிகாரம் 2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அனைவரும் இயேசுவின் பிறப்பை அறிவித்து ஆராதிப்போமாக என்பது. இரட்சகர் இயேசு பிறந்ததும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி மேய்ப்பர்களுக்கு அதை நற்செய்தியாக அறிவித்தார். ஆனால் சாஸ்திரிகள் வானத்தில் தோன்றிய புதிய நட்சத்திரத்தை கண்டு அறிந்து கொண்டார்கள். இதனுடைய அடையாளம் என்னவென்றால், யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதே. இரட்சகர் இயேசு இந்த உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார் என்பதை அநேகர் அறியும்படியாக தேவன் பல விதங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். முழு உலகத்தின் இரட்சகராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். தேவ தூதர்கள் எப்படியாக அறிவித்தார்களோ, புதிய நட்சத்திரம் எப்படியாக இயேசுவின் பிறப்பை அறிவித்ததோ, அதே போல நாமும் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தேவன் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதுவே இயேசு உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கவே பிறந்திருக்கிறார், வந்திருக்கிறார் என்பதாக. நம்மை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்திருக்கின்றார். நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக தேவனை மகிமைப்படுத்தி பாடி கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் நற்செய்தியை அறிவிக்கிற பொறுப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.